தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள செக்போஸ்டில் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையை ஆதரித்து தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நம்முடைய செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஷேக் அப்துல்லா, எந்தெந்த பகுதிகளில் இன்னைக்கு பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது? தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை செக்போஸ்ட் அருகே அதிமுக கூட்டணி வேட்பாளரான துணை சபாநாயகர் தம்பிதுரையை ஆதரித்து தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது பரப்புரை மேற்கொள்ள வந்திருக்கிறார். அதாவது புதுக்கோட்டை முதல் இடமாக விராலிமலை செக்போஸ்ட் அருகே பரப்புரை மேற்கொள்கிறார். இதைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட மணப்பாறை, குளித்தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அவர் இன்று பரப்புரை மேற்கொள்ள வருகிறார். அதாவது அதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பிதுரையை ஆதரித்து தம்பிதுரையை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கோரி அவர் பரப்புரையை மேற்கொள்ள வருகிறார். தற்போது திருச்சியில் இருந்து அவர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலைக்கு வந்துள்ளார். கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விராலிமலை பகுதியில் அவர் வாக்கு சேகரிக்க தம்பிதுரையை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிக்க தற்போது பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது அங்கு வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய தம்பிதுரையை ஆதரித்து தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அங்கு ஏராளமான அதிமுக தொண்டர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளையும் அங்கே பார்க்க முடிகிறது. தற்போது தமிழக முதலமைச்சர் சேலம் மாவட்டத்தில் தொடங்கி தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் புதுக்கோட்டையில் தற்போது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் வேட்பாளர் தம்பிதுரை அவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளையும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய நம்முடைய பெரியவர்கள பேரன் குழந்தை தாய்மார்கள வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய கரூர் நாடாளுமன்ற விராலிமலையில் இந்த பகுதியில் வசிக்கும் பெரியவர்கள பேரன் குழந்தை தாய்மார்கள என்னோட வரி உரிந்து கரூர் நாடாளுமன்ற சிறப்பான முறையில் கடமைகளோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அருமை சகோதரர் திரு விஜயபாஸ்கர் அவர்களை புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய ஆட்சிமறித்த மாவட்ட கல்வி செயலாளர் அன்பு சகோதரர் திரு வைரமுத்து அவர்களை கரூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளரும் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களால் உங்களுடைய ஆசையுடன் நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாக்கப்பட்டு இந்த பகுதியினுடைய தேவைகளை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் மத்திய மாநில அரசுடைய திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக அருமையான டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் உங்களில் உருவாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் மீண்டும் உங்களை நாடி தேடி வந்து நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற அருமையண்ணன் தம்பிதுரை அவர்களுக்கு ஆதரித்து நம்முடைய வெற்றி கூட்டணியில் இணைந்திருக்கின்ற நம்முடைய தோழமை கட்சிகள் தர்மத்தின் பக்கம் சார்ந்திருக்கின்ற நம்முடைய தோழமை கட்சியாக விளக்கப்பட்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை இங்கு வருகை
புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்பு திட்டங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியினை கடமையுணர்வோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்தனை கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை நம்முடைய தோழமை கட்சியாக இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா டாக்டர் ராம்தாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர் கேப்டன் விஜயகாந்த் கட்சியுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை ஐயா ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை டாக்டர் கிருஷ்ணசாமி இயக்கத்துடைய புதிய தமிழகம் கட்சியுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை ஜான் பாண்டியன் இயக்கத்துடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை புதிய நீதி கட்சி புரட்சி பாரதம் ஆகிய இயக்கத்தின் கட்சியுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை இங்கு திரளாக குழுமி இருக்கின்ற பெரியவர்களை பேரன்பு கொண்ட தாய்மார்களை உங்கள் அத்தனை பேருடைய பணிவான நன்றிகளுக்கு நான் வணக்கத்தை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் மக்களின் நலம் நாடுகின்ற இயக்கங்களும் கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுக கட்சிகளும் சில சுதந்திர புதிய கட்சிகளும் கூட்டணி சேர்ந்திருக்கின்றன. ஆக இந்த இருவரும் இந்த இரு கூட்டணிகளும் இன்றைக்கு தேர்தல்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிரி நோக்கி இருக்கின்ற இந்த நிலையில் பெரியவர்களை தாய்மார்களை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற எஜமானராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதனை இந்த நல்ல நேரத்தை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தேர்தலில் எந்த இயக்கம் எந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை உறுதி செய்வதில் மக்கள் தான் எஜமானர்கள். எஜமானர்களாக தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வாக்காளர் பொதுமக்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படி தீர்மானிக்கின்ற பொழுது யார் ஆட்சியில் நல்ல பல திட்டங்களை தமிழக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள், யார் ஆட்சியில் தமிழக மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு ஊர் வந்த பொழுது எந்த கட்சி ஆட்சியில இருந்த பொழுது அதை கண்டும் காணாமல் பறிபோகிற சூழல் ஏற்பட்டது. இவைகளெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்பதற்காக உங்களை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கின்றோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி 10 ஆண்டு காலம் டெல்லி பட்டணத்தில் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தது மத்திய அரசு. அவர்கள் எந்த ஒரு உருப்படியான நீண்டகால தொலைநோக்கு திட்டங்களை தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை. நம்முடைய ஜீவாதார உரிமைகள் பறிபோகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தியாக ஆளுகின்ற பொறுப்பில் இருந்த பொழுதும் அதை அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. உதாரணத்திற்கு காவிரி பிரச்சனை, காவிரி பிரச்சனையில் நமக்கு கர்நாடகத்திற்கும் தண்ணீரை பங்கிடுவது பிரச்சனை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகம் உருவான காலத்திலிருந்து கர்நாடகத்திலிருந்து காவிரி புறப்பட்டு தமிழகத்தில் வந்து கடலில் கலக்கிறது. 1972ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 1972 திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது கர்நாடக அரசு நம்முடைய அனுமதியை பெறாமல் முற்பட்டது. இந்த பிரச்சனை தமிழகத்தில் கிளர்ச்சியாக இருந்தது. உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடங்கப்பட்டது. ஆனால் அன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக கர்நாடக அரசு அணை கட்டுவது எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் என்று அதனால் இந்த வினை கர்நாடக பலமளவு 4 அணைகள் கட்டி முடித்தது. நமக்கு வந்து சேர வேண்டிய நீர் கிடைக்கவில்லை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு பின்னாலே காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு கிடைத்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்பொழுது 2007 அந்த தீர்ப்பு கிடைத்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர், தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் என்ற நிலையிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் திரு கருணாநிதியை பார்த்து கேட்டார்கள். கருணாநிதி அவர்களே, நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சர், டெல்லியில் உங்களுடைய கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் திமுக
அதனால்தான் இங்கு ஆட்சி நடைபெறும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பெற்ற தீர்ப்பு காவிரி நடுவர்மன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை மத்திய அரசுடைய அரசாணை கெஜெட்டில் வெளிவந்தால் தான் அது அதிகாரமுள்ளதாக இருக்கும், நடைமுறைப்படுத்த முடியும். உடனடியாக நீங்கள் நினைத்தால் 24 மணி நேரத்தில் அரசாணை பெற்றுத் தருகின்ற இடத்திலே நீங்கள் ஆழ்ந்த பொறுப்பிலே மத்தியில் மாநிலத்தில் இருக்கின்றீர்கள். உடனடியாக அதை செய்யுங்கள் என்று மாண்புமிகு அம்மார்கள் வேண்டுகோளாக விடுத்தார்கள். பலன் இல்லை. 2007 2011 வரை இந்த பலன் இல்லை. 2011 மாண்புமிகு அம்மார்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார். அன்றைக்கு பிரதமராக இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி பிரதமர் மன்மோகன் சிங் பலமுறை வேண்டுகோள் வைத்தார்கள், பலன் இல்லை. இந்த பிரச்சனையை சென்று வாதாடி போராடி போராட்டம் நடத்தி காவிரி நடுவர்மன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே தலைவர் ஒரே முதலமைச்சர் இதையும் டாக்டர் புரட்சி தலைவர் மாநில அம்மா. 2013 7 வருஷமா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் மாநிலத்தில் திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சர், அவரால் பெற்றுத்தர முடியவில்லை. இது காங்கிரஸ் திமுக கூட்டணியுடைய கையாளாக தனத்தை காட்டுகிறார். அவரை தான் இன்னைக்கு கூட்டணி அமைச்சு மக்கள் எல்லாம் திரும்ப ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம் வந்துட்டு இருக்காங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் தக்க பாடம் அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். 2017 மாண்புமிகு அம்மார்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாக, தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் அந்த திட்டத்தினுடைய பலனை பெற வேண்டும். எதிர்காலத்தில் 100 ஆண்டு 50 100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்ததியிலும் அந்த திட்டத்தினுடைய முழு பயனை பெற வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மார்கள் பார்த்து 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 அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தார். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு கொடுக்க இருக்க இருப்பிடம், இதனை ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் நிறைவாக நாட்டு மக்களுக்கு தர வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் மாதந்தோறும் 20 அரிசியை விலையில்லாத அரிசியாக தந்து முதலில் அனைத்து மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்தார்கள். தமிழகம் முழுவதும் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு தொலைநோக்கு திட்டம் 2023 மாண்புமிகு அம்மா அவர்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு 2023க்குள் பல்வேறு துறைகளின் மூலமாக மக்களுடைய பொருளாதார நிலையை மிக உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலைக்கு வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்த மக்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு நல்ல பல நடவடிக்கைகள் எடுத்து மேல்தட்டு மக்களுக்கு இணையாக அவர்களை கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல பல நடவடிக்கைகள் எடுத்தார்கள். அதற்கு ஒரு கூறாக ஏழை எளிய மக்களுக்கு வீடற்ற குடிசையில் வாழ்கின்ற வேலை எளிய மக்களுக்கு உறுதியான தரமான காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவிக்கப்பட்டு தமிழகத்திலே 15 லட்சம் குடிசையில் வாழ்கின்ற மக்கள் வசிக்கிறார்கள் என கணக்கிடப்பட்டு இன்றைக்கு 6 லட்சம் வீடுகள் இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்ம புதுக்கோட்டையில் கூட ஒரு 2000 வீடு கட்டி முடிச்சு ஏழைகளுக்கு வழங்க போறான். இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் வழங்குகின்ற திட்டம் 2023க்குள் முடிக்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் அனைத்து குடிசைகளும் கிராமங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு காங்கிரீட் வீடுகளும் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சியில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கும் தரமான வீடுகளாக காங்கிரீட் வீடுகளாக உறுதியாக தமிழகம் முழுவதும் வழங்கப்படும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணினார்கள். 2 பெண்கள் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் வைப்பீடு தொகை அவர்களுக்கு வைக்கப்பட்டு 18 வருடங்கள் அது முதிர்ச்சி அடைந்து அவர்களுக்கு வட்டியோடு சேர்ந்து தருகின்ற திட்டம். அந்த பெண் திருமண வயதை எட்டுகின்ற பொழுது ஏழ்மையின் காரணமாக திருமணம் தடைபட்டு விடக்கூடாது என்று தாயுள்ளத்தோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் சிந்தித்த காரணத்தினால் திருமண நிதியுதவியாக 25,000 ரூபாய், அந்த பெண் பட்டதாரி பெண்ணாக இருந்தால் 50,000 ரூபாய், தாலிக்கு தங்கம் 4 கிராம் வழங்குகிற திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்தார்கள். 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்த தாலிக்கு தங்கம் 4 கிராம் 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அருமையண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு அந்த 4 கிராம் தங்கத்தை இன்றைக்கு 8 கிராம் தங்கமாக தாலிக்கு தங்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பேரிகால நிதி உதவியாக கடந்த காலங்களில் 6,000 ரூபாய் என்ற நிலையை மாற்றி 12,000 ரூபாயாகவும்
2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கை மூலம் சொன்னார்கள் 12,000 ரூபாய் 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதையும் இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் காலையிலிருந்து குடும்ப தலைவியாக இருந்து காலையிலிருந்து ஓயாத வேலை உங்களுக்கு இரவு வரை எல்லா வேலையும் அவங்க செய்யணும். சமையல் பண்ணணும், வாசல் கூட்டணும், பிள்ளைகளை குளிப்பாட்டணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், புஸ்தக பையில அவங்களே சம்மந்து கொண்டு ஸ்கூலில் விடணும், பள்ளிக்கூடத்தில் திரும்ப கூட்டு பண்ணியிருந்தேன். ஓயாத வேலை பாவம். குடும்ப சுமையை ஓரளவு குறைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் யாரெல்லாம் விலையில்லாத அரிசி வாங்கினார்கள் அந்த 2 கோடி குடும்பங்களுக்கு 5 வருஷத்தில் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். 5 வருஷத்தில் வழங்கி முடிச்சாச்சு. இப்படி பார்த்து 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 மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்னொரு திட்டத்தை அறிவிச்சாங்க. வேலைக்கு சேர்ந்த மகளிருக்கு மானிய விலை ஸ்கூட்டி. அந்த ஸ்கூட்டியை இப்படி நம்ம வழங்கியிருக்கோம். மாண்புமிகு அம்மாவுடைய அத்தனை திட்டங்களும் வளர்ச்சி திட்டங்கள் எந்த குறையும் இல்லாமல் அப்படியே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கிறது. ஸ்கூட்டி வழங்கிட்டு இருக்கிற பண்டிகை முன்பெல்லாம் நம்ம அண்ணன்மார்களே ஸ்கூட்டி ஓட்டி போவாங்க, தங்கச்சிமார்கள் பின்னால் உட்காந்து போறாங்க. இன்னைக்கு விராலிமலை பகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் தம்பிதுரையை ஆதரித்து தமிழகத்தின் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். கூட்டணி கட்சிகள் அங்கு நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். கடந்த காலத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்த பல்வேறு திட்டங்களையும் தற்போது இருக்கக்கூடிய அரசு வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்து வருகிறார். கூட்டணி கட்சியின் வெற்றிக்காக அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்றும் அதிமுகவினர் வெற்றிக்காக அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி வருகிறார். தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்தோம்.